வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஸ்டடி மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூத் காம்படிஷன் டைம்ஸ் இந்த பப்ளிகேஷன் வந்து ஆர்ஆர்பிக்கு ஜென்ரல் சயின்ஸாக ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை பற்றின ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஆர்பி ஜென்ரல் சயின்ஸ் ஒய்சிடி இருக்குது பார்த்தீங்களா, இதனோட தமிழ் வெர்ஷன் வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஆல்ரெடி ரகுநாத் அப்படின்றவர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல். அவருக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் நம்ம கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா ஆர்ஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நம்ம குரூப்லேயே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நானுமே பல இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனாலுமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஆர்ஆர்பிக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஒய்சிடி அந்த பப்ளிகேஷன் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழில் கன்வெர்ட் பண்ணி ஒருத்தர் கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து நினைக்கிறப்போ ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த பப்ளிகேஷன் வந்து நம்ம டெலகிராமில் இருக்குது அப்படின்றத ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ரகுநாத் இருந்தவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, இப்போ இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த புக்கை மட்டுமே படித்தா போதுமா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் அதுக்கான ஆன்சர் இருக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டென்ட்டு. டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கிலும் எத்தனை சப்டிவிஷன் வரும், எவ்வளோ பேஜுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் போகுது அப்படின்றத ஒரு கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே இவர் கொடுத்துருக்காரு. ரொம்பவே ஒரு ஒர்த்தான மெட்டீரியல் இது. ஏன்னா வந்து ப்ரீவியஸாக ஆர்ஆர்பியில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கப்பட்டாங்க அப்படின்றத அந்த இயர் வைஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இவர் கொடுத்துருக்காரு. ஒன் பை ஒன்னாக அந்த கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்கு. டாபிக்ஸ் எல்லாமே வந்து பேஜ் வைஸாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நான் ஸ்க்ரோல் பண்ண ஒன்றா பாருங்கள். இதனோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தா போதும். ஓகே, அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்லையும், அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஜென்ரல் சயின்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, எத்தனை ஷிஃப்ட்டில் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத வந்து ரைட் சைடில் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 9000 சம்திங் ஜென்ரல் சயின்ஸில் இத்தனை எக்ஸாமில் இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. 9000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த புக்கை நீங்கள் படித்தாலே போதும். இத்தனை கொஸ்டின்ஸ் 9000 ப்ளஸ் சம்திங் கொஸ்டின்ஸ் வந்து படித்த ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டில் வந்து ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் என்ன வரும், யூனிட், மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி டாபிக் இருக்குமா. அந்த ஃபிசிக்ஸில் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா எந்த இயரில் கேட்டாங்க அப்படின்ற இயர் இருக்குது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த யூனிட், மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த 3 டாப்பிக்கும் வந்து தனித்தனியாக எடுத்திருக்காங்க. மெஷர்மெண்ட்டில் எத்தனை கொஸ்டின், யூனிட்டில் எத்தனை கொஸ்டின், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எத்தனை கொஸ்டின் ஆல்ரெடி ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஃபுல்லாகவே வந்து ரயில்வேயில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். எஸ்எஸ்சியோ இல்லை அதர் டிஎன்பிசியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எஸ்பெஷலி ரயில்வேஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே டாபிக் தானே, நம்ம எங்கே படித்தா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வேரியேஷன் ஆகும். டிஎன்பிசினா அது வேறு மாதிரி. ஓகேவா? ஆர்ஆர்பினா அது வேறு மாதிரி. இந்த புக்கு ஃபுல்லாகவே ரயில்வேக்காகவே எழுதப்பட்ட ஒரு புக்கு. ஓகேவா? ஸோ நல்லா மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எத்தனை வாட்டி இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இத்தனை வாட்டி இந்த ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ அது போல் கொஷினாக நீங்கள் ரிப்பீட்டாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா அதே மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுது. என்ன ஒரு சின்ன மாடுலேஷன் மட்டும் ஏதாவது இருக்கும். சரியா? இதே போல் தாங்க இந்த புக்கு ஃபுல்லாகவே இருக்குது. ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் எல்லாமே இதே போல் தான். ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் என்ன கொஸ்டின் ஆர்ஆர்பியில் கேட்டாங்க, அது வித் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே போகிறேன். ஓகேவா? இப்படி பார்த்துக்கோங்க. இது போல் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட்டில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? தமிழ்லையும் சேம் இதே மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு புண்ணியமாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு வரோம், தமிழில் மெட்டீரியல் வேணும். நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த குரூப் எக்ஸாம் எழுதணுன்ட்டுலாம் கேட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கும் நம்ம இப்போ ரயில்வே எழுத போகிறதுக்கும் மேட்ச் ஆகாது. ஓகேவா? கண்டென்ட் மேட்ச் ஆகும். பட் ஆனால் கொஸ்டின் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க முடியாது. நிறைய பேர் வந்து தமிழில் மெட்டீரியல் கேட்டதுனால அந்த மெட்டீரியல் யாரோ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு மெட்டீரியல். சரி, இதை படித்தா பாஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம வருவோம். ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு படித்தா பாஸ் பண்ணுவோன்னு யாராலுமே சொல்ல முடியாது. காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது இன்ஸ்டியூஷன், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்களே, அவங்களால கூட சொல்ல முடியாது. ஏன் இந்த ஒய்சிடி இந்த புக்கு எழுதணும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம எந்த லெவலுக்கு அள்ளுறோமோ அந்த அளவுக்கு அள்ளிட்டே இருக்கணும். சரி, இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட், யூனிட், மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கிறீங்க. படித்ததுக்கப்புறம் இந்த புக்கில் வந்து குவிசஸ் என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணுறப்ப தப்பாக அட்டன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், தப்பில்லை, மனப்பாடம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் என்ன, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப
திரும்பியும் அதே தப்பை பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஃபைனலாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்ப பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வந்து கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நாம் கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். எந்த ஒரு மெட்டீரியலும் நம்மளை டிசைட் பண்ணாது, நாம் தான் நம்மளை டிசைட் பண்ணணும். ஓகேவா? அதனால் இந்த மெட்டீரியலை வந்து நம்ம படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. இந்த மெட்டீரியல் நம்ம தவிர்க்கவே முடியாத மெட்டீரியல் தான் இது. ஆனால் இதை மட்டுமே படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் தாட்டு நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? இது ஒரு டைப் நான் சொன்னது. செகண்ட் டைப் என்ன? இங்கே எல்லாமே தப்பு பண்ணுவான், எக்ஸாமில் கரெக்டாக அட்டன் பண்ணுவான். அது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. இங்கே எல்லாமே கரெக்டாக பண்ணுவான், அங்கே போய் தப்பாக பண்ணுவான், அவன் வந்து செகண்ட் டைப்பு. மூணாவது டைப் என்னென்னா, கொஸ்டினை மாற்றி கொடுத்தா கூட அவனால் அட்டன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அதுவே வந்து கிலோமீட்டரில் கொடுத்தா அவனால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து தேர்ட் டைப். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ஒவ்வொரு எக்ஸாமும் எப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். மெட்டீரியல் டிசைட் பண்ணாது. ஓகேவா? ஆனால் எது ஒர்த்தான மெட்டீரியல், இதை படித்தா நம்மளுக்கு நாலேஜ் வருமா வராதா அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அதுபடி பார்த்தா இந்த மெட்டீரியல் ஒர்த்தான மெட்டீரியல் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இதனுடைய பிடிஎஃப்பை டெலகிராமில் நான் கொடுக்குறேன். இங்கிலீஷ் பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுக்குறேன். தமிழ் பிடிஎஃப் அதை வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். இந்த 2 மெட்டீரியலும் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஒய்சிடி இதை பற்றின ரிவ்யூ போட சொல்லியும் யூடியூப்பில் ஆல்ரெடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அவர் பேர் வந்து நான் மறந்துட்டேன், மன்னிக்கணும். சரிங்களா? ஏன்னா நான் சுறா புக்கோட ரிவ்யூ போடுறப்பே இந்த புக்கை பற்றின ரிவ்யூ போட சொன்னார். நானும் சர்ச் பண்ணி அப்போ தான் இந்த இங்கிலீஷ் புக்கை எடுத்தேன். அதாவது வந்து இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்தேன். பட் ஆனால் நான் பர்சனல் ரீசனுக்காக என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. ஸோ இப்போ தமிழில் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ போட்டேன். ஓகேவா? ஸோ இந்த 2 மெட்டீரியல் டெலகிராமில் வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து டெலகிராம் வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஸோ யாரை வேணால் நீங்கள் மெட்டீரியல் ஷேர் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மெட்டீரியல் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காமனான ஒரு டெலகிராம் தான் அது, யார் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் டெலகிராம் இருக்குது. டெலகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.